நம்ம எல்லாருமே ஏதாச்சும் ஒரு கெட்ட பழக்கத்துக்கு அடிக்ட் ஆயிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பான், மாஸ்டர்பேஷன், ஆல்கஹால், சிகரெட், சோஷியல் மீடியா, ட்ரக்ஸ், சுகர் ஃபுட்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ் ஏதாச்சும் ஒண்ணுக்கு நம்ம கண்டிப்பா அடிக்ட் ஆயிருப்போம். இதுல இருந்து வெளியே வரதுக்கு நீங்களும் ஏகப்பட்ட வீடியோஸை பார்த்துருப்பீங்க. பட் எதுவுமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்காது. ஆனா இந்த வீடியோல நான் சொல்ற விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நீங்க பாக்குற மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ்ல இதை ப்ராப்ளமா நினைச்சுதான் சொல்யூஷனை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா உண்மையா இது உங்களோட ப்ராப்ளமே கிடையாது. உங்க அடிக்ஷன்ஸ் நீங்க சொல்யூஷனா சூஸ் பண்ணிருக்கீங்க. இப்போ உங்க உண்மையான பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சு அதுக்கான தீர்வை கண்டுபிடிச்சிட்டா போதும். ஆட்டோமேட்டிக்கா இந்த அடிக்ஷன்ஸ் தன்னால போயிடும். இந்த சீக்கிரட்டை யாருமே உங்களுக்கு சொல்லி தரவே மாட்டாங்க. சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. இந்த சீக்கிரட் என்ன நான் புட்டு வைக்கிறேன். வீடியோ ரொம்ப லாங்கா தான் இருக்கும். எந்த விதமான ஃபேன்சியான எடிட்ஸுமே இருக்காது. இப்படி நான் உட்காந்து பேசிட்டு இருப்பேன். உங்க வாழ்க்கையை மாத்துறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் கொடுப்பீங்கன்னா வீடியோ உட்காந்து ஃபுல்லா பாருங்க. இல்லனா தாராளமா ஸ்கிப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். அடிக்ஷன்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க முதல்ல உங்க மைண்டை பத்தி தெரிஞ்சுக்கணும். நம்ம மைண்ட்ல மொத்தமா 2 விஷயம் இருக்கு. ஒன்னு கான்ஷியஸ் மைண்ட், இன்னொன்னு சப்கான்ஷியஸ் மைண்ட். இந்த 2 விஷயத்தை பத்தி நீங்க டீடைலா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நான் பின்னாடி சொல்ல வர விஷயம் எல்லாமே உங்களுக்கு டீடைலா புரியும். சோ ஆல்ரெடி கான்ஷியஸ் அண்ட் சப்கான்ஷியஸ் மைண்டை பத்தி டீடைலா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். போயிட்டு அந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கு பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் கான்ஷியஸ் அண்ட் சப்கான்ஷியஸ் மைண்டை பத்தி. சப்கான்ஷியஸ் மைண்டை பத்தி சிம்பிளா மட்டும் சொல்றேன். இப்போ நம்ம லைஃப் இப்படி இருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் மட்டும் தான். நீ உங்க லைஃப்ல காலையில எந்திரிக்கிறதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எல்லாத்தையுமே சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் மேனேஜ் பண்ணுது. சப்கான்ஷியஸ் மைண்டோட வேலை ரொம்ப சிம்பிள். நீ ஒரு விஷயத்தை கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே இருக்குன்னா அதை ஹேபிட்ஸா ஃபார்ம் பண்ணும். அது நல்லது எது கெட்டது எதுன்னு அதுக்கு தெரியவே தெரியாது. நீ எந்த விஷயத்தை கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே இருக்கியோ அதை ஹேபிட்ஸா ஃபார்ம் பண்றது தான் அதோட வேலை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கனாலே பான் வீடியோஸை பார்த்து மாஸ்டர்பேட் பண்றல, இதை நீ கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? இது ஹேபிட்ஸா ஃபார்ம் ஆயிடும். இதனால தான் அந்த டைம் ஆனாலும் சரி, அந்த ட்ரிகர் மூமெண்ட்ஸ் வந்தாலும் சரி, நீ உடனே ரியாக்ட் பண்ற. இப்போ இது எப்படி நமக்கு ஹேபிட்டா ஃபார்ம் ஆகுதுன்னு டீடைலா பார்க்கலாம். சிம்பிள் தான். அட்டாமிக் ஹேபிட்ஸ்ல ஆல்ரெடி அவர் ஜேம்ஸ் கிளியர் சொல்லியிருப்பாரு. ஒரு ஹேபிட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகும்னா இந்த 4 பேட்டர்னை ஃபாலோ பண்ணி தான் சொல்லியிருப்பாரு. கியூ, கிரேவிங், ரெஸ்பான்ஸ் அண்ட் ரிவார்ட். கியூ அப்படின்றது ட்ரிகர் மூமெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிகர் மூமெண்ட்ஸ்னா ஒரு டேபிள் மேல இருக்க ஸ்வீட்டை பார்க்கறப்போ உனக்கு ட்ரிகர் ஆகும். அதே சமயத்துல 18+ போட்டோ ஏதாச்சும் இன்ஸ்டாகிராம்ல பார்த்தனா அது ட்ரிகர் ஆகும். ஸ்ட்ரெஸ் ஆகிறப்போ அந்த ஸ்ட்ரெஸ் உன்னை ட்ரிகர் பண்ணும். இதெல்லாம் தான் ட்ரிகர் மூமெண்ட்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் கிரேவிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஸ்வீட்டை பார்க்கறது தான் ட்ரிகர் மூமெண்ட். ஓகேவா? ஸ்வீட்டை பார்த்த உடனே கிரேவிங்ஸ் வரும். உன்னோட பிரெயின்ல இமேஜினேஷன் ஓடும். அந்த ஸ்வீட் பார்க்கறதுக்கே இப்படி இருக்கே, அப்ப சாப்பிட்டா எவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு நீ இப்படியே இமேஜினேஷன் வரும் உன் பிரெயின்ல ஓடும். ஒன்ஸ் நீ கிரேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? அந்த ஸ்வீட்டை எடுத்து சாப்பிட்டுருவேன். இதுதான் ரெஸ்பான்ஸ். ஸ்வீட்டை எடுத்து சாப்பிட்ட உடனே உனக்கு ரிவார்டு கிடைக்கும். அந்த ரிவார்டு என்னது? டெம்பரவரியா ஒரு ஹாப்பி ஃபீல். இவ்வளவுதான். ஒரு ஹேபிட் இப்படிதான் ஃபார்ம் ஆகுது. இந்த பேட்டர்னை நம்ம ஃபாலோ பண்ணி அந்த விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருக்கோம்னா ஆட்டோமேட்டிக்கா சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். அது நமக்கு ஹேபிட்ஸா ஃபார்ம் ஆகிடும். புரியுதா? உங்களுக்கு ஒரு டவுட் இருந்திருக்கும். இந்த பான், மாஸ்டர்பேஷன், ஆல்கஹால், சிகரெட், சோஷியல் மீடியா, சுகர் ஃபுட்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் மட்டும் எப்படி இவ்வளவு அடிக்டிவா இருக்குன்னா சிம்பிள் கைஸ். இந்த விஷயத்தெல்லாம் நம்ம கன்சியூம் பண்றப்போ நம்ம ரொம்ப மெனக்கெடணும்ன்ற அவசியமே இல்லை. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா நீ பான் வீடியோஸை பார்த்து மாஸ்டர்பேட் பண்றனா உனக்கு டோபமைன் ரொம்ப ஈஸியா ரொம்ப அதிக லெவல்ல கிடைக்கும். இதனால ஆட்டோமேட்டிக்கா பிரெயின் என்ன பண்ணும்? நீ கஷ்டமே படாத, பான் வீடியோஸை பார்த்து மாஸ்டர்பேட் பண்ணு, உனக்கு தேவையான டோபமைன் கிடைச்சிரும்னு சொல்லும். இதனாலதான் இந்த பான், மாஸ்டர்பேஷன், ஆல்கஹால், சிகரெட் எல்லாமே ரொம்ப அடிக்டிவா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி விஷயத்த பண்றதுக்கு நீ கஷ்டப்படணும்ன்ற அவசியம் இல்லை. பேசிக்கா நம்ம பிரெயினுக்கு கஷ்டப்படுறது பிடிக்காது. அதனாலதான் இந்த மாதிரி சீப்பான விஷயத்தை தேடி ஓடிக்கிட்டே இருக்கும். இப்படி கண்டினியூஸா இந்த சீப் டோபமைன் லூப்புக்குள்ள நீ மாட்டிக்கிட்டனா உன்னால ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ண முடியாது. உன்னோட அட்டென்ஷன் ஸ்பேன் குறைஞ்சிடும். உன்னை நீயே தனிமைப்படுத்திப்ப. இப்ப பேசிக்கா நீங்க கஷ்டப்படாம உங்களுக்கு டோபமைன் எங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கெல்லாம் மோஸ்டா சீப்பான விஷயமா தான் இருக்கும். நீங்க இப்ப கஷ்டப்பட்டு நீங்க ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு நீங்க கன்சிஸ்டன்டா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் நீங்க அங்க போயிட்டு நல்லா எக்ஸாம் எழுதுவீங்க. அப்புறம் உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் கிடைக்கும். அந்த நல்ல மார்க்ஸை பார்த்த உடனே உங்களுக்கு செம்மையா டோபமைன் செக்ரேட் ஆகும். இது நல்ல விஷயம். இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிக்கு முன்னாடியுமே ஒரு பெயினை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் அந்த பிளஷரை நம்ம எடுக்கணும். சரி, ஓகே, எனக்கு எல்லாமே புரியுது. இப்போ இந்த அடிக்ஷன்ஸ்ல இருந்து எப்படிதான் வெளியே வரணும்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த ட்ரிகர் மூமெண்ட்ஸை கட் பண்ணிட்டா இந்த அடிக்ஷன்ஸ்ல இருந்து வெளியே வந்துடலாம்னு சொல்லுவாங்க. உண்மையானு கேட்டீங்கன்னா உண்மைதான். பட் ட்ரிகர் மூமெண்ட்ஸை மட்டும் கட் பண்ணிட்டா போதாது. ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா இருக்கீங்க, பான் வீடியோஸை பாக்குறீங்க, மாஸ்டர்பேட் பண்றீங்க. இப்போ சும்மா இருக்கிறது தான் ட்ரிகர் மூமெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ நீங்க சும்மா இருக்கிறதுக்கு பதிலா நீங்க உங்களை பிஸியா வச்சுக்கிறீங்க, வேற விஷயத்துல வந்துட்டு ஃபோக்கஸ் பண்றீங்க. இப்போ இந்த விஷயத்தெல்லாம் ஒரு நாளைக்கு பண்ணாம விட்டுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பிஸியா இல்லாம சும்மா இருக்கீங்க, எந்த விஷயத்திலயும் ஃபோக்கஸ் பண்ணாம இருக்கீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? பான் வீடியோஸை பார்த்து மாஸ்டர்பேட் பண்ணதான் தோணும். உண்மையா நீங்க சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இல்ல. அதுதான் இங்க பிரச்சனையே. நீங்க சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கேவலமான பழக்கத்துக்கு நீங்க அடிக்ட் ஆயிருக்கவே மாட்டீங்க. உண்மையை சொல்லுங்க. நீங்க சந்தோஷமா இருந்தா பான் வீடியோஸை பார்த்து மாஸ்டர்பேட் பண்ணுவீங்க. நீங்க சந்தோஷமா இருந்தா சிகரெட் பிடிப்பீங்க. நீங்க சந்தோஷமா இருந்தா தண்ணி அடிப்பீங்க. ஏன் நாம சந்தோஷமா இல்லைன்னு கேட்டா சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் நீங்க நிறைய விஷயத்த ஃபேஸ் பண்ணி வந்துன்னு இருக்கீங்க. சோ இப்படி இருக்கப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் நீங்க ஹீல் பண்ணாம அப்படியே வந்திருப்பீங்க. என்ன ஆகும்னா அந்த ஹீல் ஆகாத ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போயிட்டு ஸ்டோர் ஆயிடும். சோ இப்படி ஸ்டோர் ஆக என்ன ஐடியா இருக்கும்னா அது எல்லாமே நெகட்டிவ் எமோஷன்ஸால வந்த ப்ராப்ளம்ஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்னா உங்க சப்கான்ஷியஸ்
சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நெகட்டிவான எமோஷன்ஸ் போயிட்டு ஸ்டோர் ஆயிடும். இந்த ஃபியர், கில்ட், ஆங்கர், ஜெலசி இந்த மாதிரி ஏகப்பட்ட நெகட்டிவ் எமோஷன்ஸ் போயிட்டு உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஸ்டோர் ஆயிடும். இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ்ல இருந்து நீங்க தப்பிக்கணும். அதுக்காக தான் உங்க பிரெயின் டெம்பரவரியான ரிலீஃபை தேடி ஓடுது. எப்படி ஹீல் பண்ணணும்னா, இப்போ உங்களுக்கு பான் வீடியோஸை பார்த்து மாஸ்டர்பேட் பண்ணணும்னு தோணுதுன்னு வச்சுக்கோங்க, ஆர் உங்களுக்கு ரீல்ஸ் பார்க்கணும்னு தோன்றப்போ, ஆர் உங்களுக்கு ஆல்கஹால் ஆர் சிகரெட் கன்சியூம் பண்ணணும்னு தோன்றப்போ, எதனால நான் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற ஒரு கேள்வியை நீங்க உங்ககிட்டயே கேளுங்க. வை. அந்த தாட்ஸ்க்கு உடனே ரியாக்ட் பண்ணாதீங்க. உடனே பான் வீடியோஸை பார்த்து மாஸ்டர்பேட் பண்ணிடாதீங்க, உடனே தண்ணி அடிச்சிடாதீங்க, உடனே சிகரெட் பிடிச்சிடாதீங்க, உடனே ரீல்ஸ் பார்க்காதீங்க. ஜஸ்ட் அந்த தாட்ஸ் எல்லாம் வருது இல்ல, அந்த தாட்ஸ் அப்படியே பாடியில அலோ பண்ணுங்க. அந்த தாட்ஸை தடுக்க கூடாது, அந்த தாட்ஸை ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அந்த தாட்ஸ் வந்துருச்சா நான் கேவலமானவன் சொல்லிட்டு உங்களை நீங்களே கில்ட் ஆக்கிக்க கூடாது. ஜஸ்ட் அந்த தாட்ஸை உங்க பாடியில அலோ பண்ணணும். உங்க பாடியில அந்த தாட்ஸ் கொஞ்ச நேரம் மட்டும் தான் இருக்கும். எப்படி அலோ பண்ணணும்னா சிம்பிள்ரா. அந்த தாட்ஸ் வரப்போ என்ன ஆகும்னா, டக்குன்னு உங்க பாடியில ஏதாச்சும் ஒரு ஃபீலிங் வரும். செஸ்ட் டைட் ஆகலாம், உடனே உங்களுக்கு வந்து கை கால்லாம் ஷிவர் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கும். ஸோ அந்த பாடியில நடக்கிற மூவ்மெண்ட்ஸை பாருங்க. அந்த தாட்ஸ் அலோ பண்ண என்ன ஆகும்னா, அந்த தாட் சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு போயிட்டு ஆட்டோமேட்டிக்கா அந்த தாட்ஸோட பவர் குறைய ஸ்டார்ட் ஆகிடும். சிம்பிளா நம்ம இந்த இடத்துல ரியாக்ட் பண்ணாம இருந்து இந்த அடிக்ஷன்ஸ்ல இருந்து வெளியே வர ஸ்டார்ட் பண்ணிருப்போம். பேசிக்கா உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் நெகட்டிவா சார்ஜ் ஆயிருக்கு. அந்த பின்னாடி இருக்க அந்த ரூட் எமோஷன்ஸை கண்டுபிடிச்சு அதை நம்ம தூக்கி எறிஞ்சிட்டு பாசிட்டிவான எமோஷன்ஸை உள்ள போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த அடிக்ஷன்ஸ்ல இருந்து நம்ம வெளியே வந்துருவோம். இப்படி அலோ பண்ண என்ன ஆகும்னா, அந்த தாட்ஸோட பவர் குறைய ஸ்டார்ட் ஆகும். குறைஞ்சதுனாலே நம்ம இந்த அடிக்ஷன்ஸ்ல இருந்து வெளியே வந்துருவோம். ஒரு நாள் 2 நாள் பண்ணிட்டு எதுவுமே ஒர்க் ஆகலன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒர்க் ஆகாது. ஒரு 2-3 மாசம் இந்த விஷயத்த நீங்க கண்டினியூஸா பண்ணணும். பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஏன் சொல்றேன்னா, இந்த பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஹேபிட்ஸா ஃபார்ம் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் டைம் எடுத்திருக்கும். ஸோ அதே போல நீங்க இதுல இருந்து வெளியே வரணும்னாலும் டைம் எடுக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல என்ன டவுட்ஸ் இருந்தாலும் சரி கீழே கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் கண்டிப்பா ரெஸ்பாண்ட் பண்றேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல சீக்கிரமா பார்ப்போம்.